ஹாய் காய்ஸ், நாங்கள் இப்போ எங்கே கிளம்பி போயிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் நடக்கிற ஸ்டேஜ் ட்ராமா பார்க்க தான் போய்கிட்டு இருக்கோம். இது நானும் என் ஃப்ரெண்டு தான் போகிறோம். இவன் இப்போ தான் வந்திருந்தான். வாங்க நம்ம அங்கே கிளம்பி போகலாம். பைக் இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் பார்க் பண்ணிடுறோம் நாங்கள். இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் டிக்கெட் எடுத்துகிட்டு டே இதுக்கு தான் போகணும். எங்கே? மயிலாப்பூர். ட்ரெயின் வந்துச்சு. எத்தனை மணிக்கு எடுப்பாங்க? ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம். நீ பாக்கெட் எஃப்எம் கேட்னேரு. ராஜாடா. என்ன ஸ்டோரி கேட்குறேன்? ஜிக்கிங்கா போய் ஏறலாம். 6 o'clock தான் வந்து ஷோ ஸ்டார்ட் ஆகுது. இப்போ டைம் என்னடா? 5:23 தான் ஆகுது. 6:30 அந்த டைம்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பொறுமையாவே போவோம். முடிய திறக்கன்னு சீட் காட்டாத. நானும் வளர்ப்பும் பாரு. இப்ப அதட்டு அது மாதிரியே இரு. அவ்வளவுதான், ட்ரெயின் எடுத்தாச்சு. ட்ரெயின் விட்டு இறங்கிட்டோம். அவ்வளவுதான். இங்கிருந்து எவ்வளவு தூரம் இருக்குன்னா 1 கிலோமீட்டர் நடக்க போறோம். இப்ப ப்ரோக்கு சொல்லல நான் ஃபர்ஸ்ட் 1 கிலோமீட்டர்னு. இப்ப 1 கிலோமீட்டர் இருக்கு. 6 மணி ஆயிடுச்சு. இப்ப 6 ஆயிடுச்சு. இப்ப அங்க போறதுக்கும் அங்க ஸ்டார்ட் பண்றதுக்கும் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க போறதுக்கும் அத பாஸ்வேர்டே போடல நானு. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். ரைட் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா நடக்கணும். எவ்வளவு தூரம்டா? 1 கிலோமீட்டர்னா சும்மாவா? நான் ஆட்டோ நீ கல்ல வாக்கிங் போலல, வா இன்னைக்கு 1 கிலோமீட்டர் நடக்கலாம். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இதான் உன் கையில மேப் தந்தேன் நானு. அங்க பாடுறா. பாத்தீங்களா, இங்க அப்படியே ஜாக் ஃப்ரூட்ஸ்லாம் தொங்கிட்டு இருக்கு. ஆனா எனக்கு பிடிக்காத ஃப்ரூட்னா அது என்ன தெரியுமா? ஜாக் ஃப்ரூட் மட்டும் தான். ஏன்னா இப்ப ஜாக் ஃப்ரூட் தானே நம்ம பார்த்தோம். பலாப்பழம்டா அது. அது இங்கிலீஷ்ல என்ன? இப்ப ஒரு ரைட்டா? எனக்கு தெரிஞ்சு இப்ப அங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். பிரியாணி இல்லடா, அந்த ஸ்டேஜ் செட்டப் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டீ காஃபி வேணா வாங்கி தருவேன். பிரியாணிக்கெல்லாம் ஆசைப்படாத. பிரியாணி எல்லாம் வாய்ப்பு இல்ல. பஜ்ஜி எல்லாம் சாப்பிடாதடா, ஃபிட்னஸ் போயிடும். நம்ம நல்ல ட்ரெயின்ல வந்தோம். நம்ம மட்டும் பஸ் அது மாதிரி ஏதாவது வந்திருந்தோம்னா பயங்கர டிராபிக்ல மாட்டிட்டு போய் இன்னைக்கு. யாருக்கிட்ட? இந்த லெஃப்ட் நினைக்கிறேன். அங்க தெரியுது பாத்தியா? அந்த கோவில் தான் வந்து கபாலீஸ்வரர் டெம்பிள் தான். வீடியோலயா? அது சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, சில பேர் பார்ப்பாங்க. அவள் தான், எல்லாருமே எல்லாம் கமெண்ட் பண்ண மாட்டாங்க. கோவில் இருக்குல்லங்க, அந்த கோவிலோட பாட்டு தான்டா. வேற எதுவும் கேக்குதுடா. இந்த லெஃப்ட் தானே? மாடா ஸ்ட்ரீட்டா? எவ்வளவா? வீட்ல நீயே பண்ணிக்கிறியா? எவ்வளவு? 50 ரூபாய்க்கு திரும்பி பாக்குறான் கடைக்காரன்.
வந்துருச்சு போலயே. இன்னும் இங்கே தானே இருக்கு பக்கம். ஏய் தூரம்டா, இன்னும் போகுதுடா. ஏய் இன்னும் 400 மீட்டர். அதான் 400 மீட்டர் தானே இருக்கு. 400. அவ்வளோதான் வந்துட்டோம். எதுக்கு ஓடி போனோம், பொறுமையா நடந்தே போவோம். சாம்பி கிம்பி கட்டிட்டீங்கன்னா சாம்பி அட்டாக் வந்து என்னடா பண்ணுவ? ஒரு வேளை லாரி கீரி பின்னாடி வந்து ஏத்துச்சுன்னா சிங்கிள்ஸ் போட்டானா இவன் அப்படிதான் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பான். நம்ம எல்லாம் கண்டுக்க கூடாது. ஏய் கோவில் இங்கேருந்து கிட்டே வந்துட்டோம்ல, கோவில் கிட்ட. கோயிலுக்கா போறோம் நம்ம இப்ப? கோவிலுக்கு போல, இந்த இதுக்கு போறோம். இல்ல கூட கடை. கூட கடையில போய் மாஸ்க் கிடைக்குமான்னு கேட்டா போயிட்டு கேட்டு பாக்குறியா மாஸ்க் இருக்கா அப்படின்ட்டு. கூட கடையில போயிட்டு இந்த துணி கடையில போய் கேட்டு வரும் மாஸ்க் இருக்கான்னு தெரியும். ஏய் இங்க கேட்டு பாரு, கிடைக்கும்டா மாஸ்க். மாஸ்க் கிடைக்கும்டா. ஒரு அச்சாடி எதுக்குடா நீ இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க? ஆமா இன்னும் எவ்வளவு தூரம் தான் காட்டுது? பக்கத்துல வந்துச்சு. இது கோவில் ஸ்ட்ரீட் போல. கிட்ட வந்துடும். நாங்க டிராபிக் பாரு எவ்வளவு ஏறிடுச்சுல. லொகேஷன் வந்தாச்சு, ஆப்போசிட்ல தான் இருக்கு. வாங்க அங்க ஃபர்ஸ்ட் போவோம். ஒரு சின்ன அல்ல பெரிய வேண்டுகோள், எல்லாரும் அவங்கள மொபைலோட என்ன பாக்குற? பாத்துட்டே இரு. அம்மா மீனா, அந்த தில்லானா பல்லவி இருக்குல்ல, அத கொஞ்சம் பாடி காமி. எல்லாம் எடுத்து வச்சாச்சா? மீனா, அந்த சலங்கை எடுத்து வைக்க சொன்னேனே, எடுத்து வச்சியா? எல்லாத்தையும் நான் தான் எடுத்து வைக்கணும். இந்த தேவி இருந்தா. ஏன் தேவி எங்க போனா? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? கூப்பிடுமா அவளை. தேவி, தேவி, தேவி. பாட்டி தண்ணியே இல்ல. தண்ணியே இல்லையா? ஏன்டா நம்ம பக்கத்து தெருல கார்பரேட் கம்பெனிக்கார எவனாவது நிலத்துல பைப்பை போட்டு தண்ணி எல்லாம் உறிஞ்சு அந்த வீணா போன அக்கா வீணா பாட்டில ஊத்தி விற்க ஆரம்பிச்சிட்டாங்களா? பாட்டி குழந்தையே இல்ல. குழம்பே இல்லையா? பிரசன்டிங் டப்பா நாடகம். எழுத்து இயக்கம் அபிஷேக் ஸ்ரீனிவாசன். யாருப்பா? சில்லற இல்ல. சில்லறை இல்லையா? ஆத்தா நம்மள மறந்துருச்சோ? இப்படி வெள்ளையும் ஜலையுமா வந்து காசு கேட்கறதே பழப்பா போச்சு. மா, நான் தான் உன் பையன் மோகன் வந்திருக்கேன். மோகனா. வணக்கம் பேசுறீங்க. I heard you got stuck because of some traffic. என் தலையெழுத்து உன் அண்ணாட்ட போய் மாட்டான் பாரு. வணக்கம் இசை நம்பி ஐயா. How are you? Too much traffic in Dinagara. That's why my daughter also not come today. He am going, no traffic. I going, traffic. சிங்கத்தாமா சிங்களா வரும், பண்டிகள்லாம் கூட்டமா தான் வரணும். தமிழ்ல இந்த டப்பா டான்ஸ் ஆடி இருக்குது, இதுல இங்கிலீஷ். அமெரிக்கா போனேன்னா தமிழ்ல பேசுறீங்க, இல்ல நீங்க என்ன கேளுங்க. கஸ்டமர் பாரு எப்படி இங்கிலீஷை ஈர்த்து பேசுது. I understand, madam. Our time is very precious. Let's talk about these. ஏதோ யூஎஸ்ல 10 வருஷம் ஃபர்ஸ்ட் வந்த மாதிரியா இருந்த.
ஆசியில கவர்மெண்ட் செலவுல அமெரிக்கால ஒரு 7 நாள் கோர்ஸ் முடிச்சிட்டு யோல் கிராஜுவேட் எலெக்ஷன் அப்ளிகேஷன்ல போடுறேன். என்ன சந்தேகமோ கேட்க முடியுது. சொல்லுங்க. குடிச்சிட்டு கேட்டான் அண்ணங்காரனே ஒழிச்சு வச்சுக்கிட்டு உயில்னு ஒண்ணு கிடையவே கிடையாது சத்தியம் பண்றானே. இதுக்கு நடுவுல புருஷனை ஏண்டா கொன்னா? ஒன்னேம்பானா விபத்துன்னு சாதிக்கிறான். ஓ, அப்போ என்னதான் ஆச்சு? இப்படி நீ என்ன பண்ண? முழு கதையும் உங்களுக்கு சொல்லு. அண்ணங்கார நிச்சயமா இன்னசென்ட் இல்ல, அதோட சொத்து பிரச்சனை. சோ மோட்டிவ் இருக்கு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். உங்க பேரை அப்ஜெக்ஷன் 6ஆவதுன்னு மாத்தி வச்சுக்கலாமா? சும்மா என்ன அப்ஜெக்ஷன் விஷயத்த சொல்லும். புருஷன் செத்து போயிடலாம், அதை கட்டக்கூடிய ஒரு பெரிய முயற்சி. கொஞ்ச நாளைக்கு நம்ம தலைமறைவா இருக்கும். தண்ணீர் தண்ணீர் இது மனிதனோட அத்தியாவசிய தேவை. ஆனா இன்னைக்கு அதையும் காசுக்கு விற்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல விவசாயத்துக்கு தேவை தண்ணீரையும். Thank you everyone for being a wonderful audience. இயக்கம் நம்ரதா. அடுத்ததாக முருகனை காணோம். நடிகர்கள் பிரீத்தி மோகன், இசை ஆர் கிரிதரன், இசை ஆர் ரவிக்குமார் and guided and mentor ஆர் கிரிதரன். ஷோ வந்து சூப்பரா முடிஞ்சிடுச்சு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3 ஷோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. உனக்கு எதுடா பிடிச்சது? எனக்கு ஃபர்ஸ்ட் 3 இல்ல, ஃபர்ஸ்ட் 2, செகண்ட்டா. செகண்ட் வந்து 2 பிடிச்சதா? செகண்ட் வந்து 3 பிடிச்சதா? ஓகே, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3 பிடிச்சது. என்ன கோவிலுக்கு போலாமா? வேணாம்டா, வீட்டுக்கா? கோவில் ஆனா நான் இப்பதான் ஓபன் பண்ணி நல்லா இதுவா இருக்கு. நாங்க இந்த டைம்ல வந்து அப்பயே ஓபன் பண்ணிருப்பாங்கல்ல. ஏய், ஏதாவது காஃபி ஏதாவது குடிப்போமா இங்க போயிட்டு? பஜ்ஜி போண்டா ஏதாவது சாப்பிடலாம்டா. ஏய், மயிலாப்பூர் வந்துட்டு காஃபி குடிக்கலாம் எப்படிடா? ஏதாவது காஃபி கடைக்கு போவோம். நைட் ஆயிடுச்சுடா, டீ குடிப்போமா? டீ எல்லாம் இல்ல, மயிலாப்பூர்ல காஃபி தான் ஃபேமஸ். வா காஃபி கடைக்கு போலாம். அவள் தான் கைஸ், இந்த டிராமா பார்த்து முடிச்சிட்டோம். இங்க பாருங்க, ப்ரோ டயர்ட் ஆயிட்டாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா காஃபி கடைக்கு தேடி அலைஞ்சு எங்கேயுமே கிடைக்கல. மயிலாப்பூர் ஃபுல்லா நாங்க இருந்த கடையெல்லாம் விட்டுட்டோம், இல்லாத கடைக்கு தேடிட்டு இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு அங்க காஃபி இருக்குன்னு தெரியாது நாங்க பார்த்த இடத்துல ஃபர்ஸ்ட். அதுக்காக நாங்க எங்கெங்கயோ சுத்தி கடைசியில ஒரு ப்ரோ எங்களை வேற ஒருத்தர் எங்களை கூட்டு போயிட்டு அங்க குடிச்சு, அதுவும் எங்க ரோஸ் மில்க் கடையில போய் காஃபி குடிச்சிட்டு வரோம். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பெல் பட்டன் ஆன் பண்ணீங்க, அப்பதான் என் வீடியோ அடுத்தடுத்து போறதுலாம் கண்டிப்பா வரும் உங்களுக்கு. பாத்துங்க. ஓகே, பை காய்ஸ்.